ஒரு சிறிய பயணம், ரோஜா தோட்டத்தில் அளவலாவல், ஓர் இரவு நேர பொழுதுபோக்கு. ஆனால் புதினுக்கும் கிம் ஜாங் உன்னுக்குமான இந்த புதிய நெருக்கம் ஆபத்தின் ஒரு தொடக்கம். பல ஆண்டுகளாக போரில் ஈடுபட்டு வரும் ஒரு நாட்டின் தலைவருக்கும் தொடர்ந்து புதிய ஏவுகணைகளை சோதிக்கும் ஒரு சர்வாதிகார ஆட்சியாளருக்கும் இடையேயான நட்பு என்பதுதான் இதற்கான காரணம். இந்த இரு தலைவர்களையும் நெருக்கமாக்கிய காரணம் என்ன? உலகம் குறித்த பொது பார்வையா, விரக்தியா, அல்லது நடைமுறை சாத்தியமுள்ள ஏதாவது ஒன்றா? பியாங்யாங் மிருக காட்சி சாலைக்கு ரஷ்யா அளித்த வித்தியாசமான பரிசு இது. தங்கள் நெருக்கத்தை வெளிக்காட்ட கிம் ஜாங் உன்னிற்கு புதின் பல பரிசுகளை அளித்து வருகிறார். தங்கள் நட்பை உலகம் காண வேண்டும் என்பதற்காக காட்சிப்படுத்தப்பட்டவை இவை. உலகில் அதிகம் தனிமைப்படுத்தப்பட்ட நாடுகளில் வடகொரியாவும் ஒன்று. 2022 உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பை தொடர்ந்து மேற்குலகம் ரஷ்யாவை ஓரங்கட்டியது. எனவே இவர்கள் இருவரும் கைகோர்ப்பதில் பரஸ்பரம் நன்மைகள் இருக்கின்றன. புதினை பொறுத்தவரை இது போர்க்களத்தில் பெரிய பலனை தரக்கூடியது. போர் தொடங்கியதிலிருந்து எண்ணற்ற வீரர்களை ரஷ்யா இழந்திருக்கிறது. சொந்த நாட்டில் இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பதில் சிக்கல் நிலவுகிறது. இங்குதான் வடகொரியா உதவிக்கு வருகிறது. குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனின் எதிர்பாராத ஊடுருவலை எதிர்த்து போராட கிம் தனது படைகளை ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்தார். வடகொரிய வீரர்களுக்கு ரஷ்ய இராணுவ தளங்களில் ஆயுதங்கள் வழங்கப்படும் காட்சி இது என நம்பப்படுகிறது. குர்ஸ்க் பிராந்தியத்தில் காயம்பட்ட வடகொரிய வீரர்களை கைது செய்ததாக உக்ரைன் அறிவித்தது. ரஷ்யாவுக்காக 10,000 வடகொரிய வீரர்கள் போரிட்டு வருவதாக தென்கொரியா மற்றும் அமெரிக்க உளவுத்துறை தெரிவிக்கிறது. This is absolutely and completely unprecedented. 2022 ஆண்டில் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பிருக்கிறதா என்று கேட்டபோது அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை, இது ஒரு பொருத்தமற்ற வாதம் என்றேன். ஏனெனில் இதற்கு முன்னர் இப்படி நடந்தது இல்லை. மற்றொரு நாட்டுக்கு உதவ இப்படி தனது படைகளை ஒருபோதும் வடகொரியா அனுப்பியதில்லை. ஃபியோடா டெடிஸ்கி வடகொரியா குறித்து ரஷ்யாவில் படிக்க தொடங்கியவர். 2011 ஆண்டு முதல் தென்கொரியாவில் இருக்கும் அவர் தற்போது அந்நாட்டின் குக்மின் பல்கலைக்கழகத்தில் வடகொரிய இராணுவம், சமூகம் மற்றும் அரசியல் வரலாறு குறித்த நிபுணராக பணியாற்றி வருகிறார். இதை ஜென்னி டவுனும் ஒப்புக்கொள்கிறார். வடகொரியா மற்றொரு நாட்டுக்கு தனது படைகளை அனுப்புவது, அதிலும் குறிப்பாக தனக்கு நேரடி தொடர்பில்லாத போருக்காக அனுப்புவது மிகவும் அரிது. எனவே இதுதான் ரஷ்யாவின் முக்கிய கூட்டாளியாக வடகொரியா தன்னை முதல் முறையாக வெளிக்காட்டிக் கொண்டிருக்கும் நிகழ்வு. ஜென்னி டவுன் வடகொரியா குறித்து 20 ஆண்டுகளாக ஆய்வு செய்து வருகிறார். அமெரிக்க பின்னணி கொண்ட ஸ்டிம்சன் மையத்தில் வடகொரியா தொடர்பான பகுப்பாய்வு திட்டத்திற்கு தலைமை வகிக்கிறார். தொழில்முறை பயணமாக தென்கொரியாவுக்கு சென்று கொண்டிருக்கும் போது அவர் நம்மிடம் பேசினார். வடகொரிய வீரர்கள் போரில் சண்டையிடுவதற்கான முழு தகுதியும் திறமையும் கொண்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு அங்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என ரஷ்யாவிலிருந்து வரும் தகவல்கள் சொல்கின்றன. நூற்றுக்கணக்கான வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தென்கொரிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் கணக்கிட்டுள்ளனர். பெரும்பாலான தனது படை வீரர்கள் மீண்டும் தாய்நாடு திரும்ப மாட்டார்கள் என்ற புரிதல் கிம் ஜாங் உன்னிற்கு இருந்திருக்கலாம். மனித உயிருக்கு மதிப்பளிக்காத ஒரு இரக்கமற்ற மனிதர் அவர். தனது வீரர்களுக்கு என்ன நடந்தாலும் அவர்களுக்கான பணத்தை கிம் பெற்றுக் கொண்டிருப்பார். பணப்பற்றாக்குறை இருக்கும் நாட்டிற்கு இது அவசியம். ஆனால் போருக்கு வீரர்களை வழங்குவதை விட மிக முக்கியமான விஷயத்தை கிம் புதினுக்கு வழங்கி வருகிறார். வடகொரியாவில் இருக்கும் இந்த பன்றி பண்ணை, டிராக்டர் ஆலை மற்றும் புறா பண்ணை ஆகியவை ரஷ்யாவுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கலாம். புதின் பரிசாக அளித்த விலங்குகள் பற்றி இங்கு நான் பேசவில்லை. இவையெல்லாம் ஏவுகணை உற்பத்தி ஆலைகளாக இருக்கலாம். போலி பெயர்கள் மூலம் ஏவுகணை உற்பத்தி செய்வது வடகொரியாவின் பாணி. 2023 ஆண்டு வடகொரியாவின் ஏவுகணை மற்றும் பீரங்கி குண்டுகள் உற்பத்தியை அதிகரிக்க கிம் ஆணையிட்டதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ரஷ்யாவுக்கு வடகொரியா லட்சக்கணக்கில் பீரங்கி குண்டுகளை அளித்து வருவதாக தென்கொரிய உளவுத்துறை கூறுகிறது. எனவே புதினுக்காக போரில் ஆயுதங்களை விநியோகம் செய்து கிம் உதவுகிறார். வடகொரியா அதிக அளவில் பீரங்கி குண்டுகளை வைத்திருக்கிறது. இது வெடிபொருட்கள் விநியோகத்திற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். நாம் முன்னர் பார்த்த குதிரைகளும் வடகொரிய வெடிபொருட்களுக்காக புதின் அளித்த கைமாறு என்றுதான் கூறப்படுகிறது.
வெறும் குண்டுகள் மட்டுமல்ல, பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் கிம் தந்து கொண்டிருக்கிறார். அவற்றை ரஷ்யா பயன்படுத்துவதாக, குறிப்பாக தலைநகர் கீவை தாக்க பயன்படுத்துவதாக உக்ரைன் கூறுகிறது. இவை உக்ரைனின் பல பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட ஏவுகணைகளின் உடைந்த பாகங்கள். பிரிட்டனை மையமாக கொண்ட புலனாய்வு அமைப்பான கான்ஃபிளிக்ட் ஆர்மமெண்ட் ரிசர்ச் அவை வடகொரிய ஏவுகணைகள் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் ரஷ்யா அதை மறுக்கிறது. எனினும் தங்களது உறவை கிம்மும் புதினும் அதிகாரப்பூர்வமாக்கிவிட்டனர். அரசியல் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பிற்காக அவர்கள் விரிவான மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். ஆனால் அதில் பரஸ்பர பாதுகாப்பு குறித்த பகுதிதான் முக்கியமானது. இரு நாடுகளில் யார் தாக்கப்பட்டாலும் மற்றொரு நாடு இராணுவம் அல்லது மற்ற உதவிகளை செய்யும் என்பதுதானது. பொது நோக்கத்திற்காக மேற்குலகத்திற்கு எதிரான போரில் தற்போது ரஷ்யாவுக்கு ராணுவ கூட்டாளி கிடைத்துவிட்டது. அந்த கூட்டாளி அணு ஆயுதங்கள் வைத்திருப்பது மட்டுமல்லாமல் ரஷ்யாவை போல ஆபத்தான தைரியமான முடிவுகளை எடுக்க தயாராக இருப்பவர். நீங்கள் கேட்டது சரிதான். வடகொரியாவை பற்றி பல நிபுணர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். அவர்களிடம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. அந்த பரஸ்பர பாதுகாப்பு விதி சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக ரஷ்யா இருந்தபோது 1961 கையெழுத்தான பழைய ஒப்பந்தத்தை அப்படியே நகலெடுத்ததைப் போல இருக்கிறது. அது அப்படியே பனிப்போர் காலத்தை மீண்டும் கொண்டு வந்ததை போன்ற உணர்வை அளிக்கிறது. Там новизны-то никакой нет. Все, что было, практически все, что было прописано в договоре между Корейской Народно-Демократической Республикой и Советским Союзом, все просто с новыми какими-то нюансами. புதின் இந்த ஒப்பந்தத்தை குறைத்து மதிப்பிட முயல்வது போல தெரிகிறது. ஆனால் கிம்மிற்கு இது மிகப்பெரிய சாதனை. சர்வதேச சமூகம் வடகொரியாவுக்கு கிடைக்கக்கூடாது என நினைக்கும் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல அம்சங்கள் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கியிருக்கின்றன. அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் தனது கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணையில் வெற்றி காண கிம் பல காலமாக முயன்று வருகிறார். தனது ஏவுகணைகள் அமெரிக்க நிலப்பகுதியை கூட தாக்கக்கூடியவை எனவும் அவர் பெருமையாக கூறி வருகிறார். ஆனால் முனையில் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அந்த ஏவுகணையால் எப்படி இவ்வளவு தூரம் பறந்து சென்று துல்லியமாக தாக்க முடியும் என்ற விவாதமும் இருக்கிறது. இவை அனைத்தும் அண்டை நாடான தென்கொரியாவையும் கவலையில் ஆழ்த்தி வருகிறது. மீண்டும் புதின் மற்றும் கிம்மிடம் வரலாம். நாம் முன்னர் பேசிக் கொண்டிருந்த அந்த ஒப்பந்தத்தில் அணுசக்தியை அமைதியாக பயன்படுத்த ஒத்துழைப்பு அளிப்பது குறித்த அம்சமும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அணு ஆயுதம் போன்ற அமைதியை குலைக்கும் விஷயங்களில் வடகொரியாவுக்கு ரஷ்யா உதவலாம் என்ற கவலையும் இருக்கிறது. எப்படி ரஷ்யா தனது வீரர்களை வடகொரியாவுக்கு அனுப்பியதோ அப்படி. தனிமைப்படுத்தப்பட்ட வடகொரியாவுக்கு எல்லா திறனும் கொண்ட ரஷ்யா கடனாளியாக இருப்பது நல்லதுதான். வடகொரியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. கிமும் தனது நாட்டையே மூடி வைத்திருக்கிறார். வடகொரியா வெளி உலகுடன் தொடர்பில் இருக்கும் சில விஷயங்களில் வடகொரியா சீனா நட்பு பாலமும் ஒன்று. இது ரஷ்யாவுடனான வடகொரியாவின் நட்பை நன்றாக புரிந்து கொள்ள நமக்கு உதவும். பல காலமாக வடகொரியாவின் உயிர்நாடியாக சீனா இருக்கிறது. 2023ஆம் ஆண்டின்படி வடகொரியாவின் 95% வர்த்தகம் சீனாவுடன் தான் நடந்து வருகிறது. அதில் பெரும்பாலானவை இந்த பாலத்தில் தான் நடக்கிறது. சீனாவின் ஆதிக்கத்தையும் அதனை சார்ந்திருப்பதை குறைக்கவும் வடகொரியா எப்போதும் முயற்சி செய்கிறது என நான் நினைக்கிறேன். இதனால்தான் ரஷ்யா வடகொரியா நட்பு பாலம் நாட்டின் மற்றொரு பக்கம் உருவானது. 1959ஆம் ஆண்டு சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக ரஷ்யா இருந்தபோதே இந்த பாலம் கட்டப்பட்டது. தற்போது மீண்டும் அந்த உறவை புதுப்பிக்க புதின் விரும்புகிறார். இது கிம்மிற்கு கிடைத்த நல்வாய்ப்பு. இருநாட்டு உறவில் அதிக முதலீடு செய்ய கிம் விரும்புகிறார். இதன் மூலம் வெளிநாடுகளுடனான உறவில் சீனாவின் ஆதிக்கத்தை மட்டுப்படுத்த முடியும் என அவர் நினைக்கிறார். இரு தலைவர்களும் கையெழுத்திட்ட ஒப்பந்தம் அதற்கு வழிவகுத்திருக்கிறது. அவர்கள் இருவருமே ஒரு மேம்பாலம் கட்ட ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். அருகில் உள்ள ரஷ்ய நெடுஞ்சாலையின் நீட்டிப்பாக அந்த பாலம் இங்கே கட்டப்படலாம். எதிர்காலத்தில் அதிக வர்த்தகத்தை உறுதிப்படுத்துவதை இது குறிக்கலாம். ரஷ்யாவுடனான வர்த்தகம் ஏற்கனவே கிம்மிற்கு பலனளித்து வருகிறது. வடகொரிய எண்ணெய் டேங்கர்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை எடுத்து வருவதற்காக அங்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றன. பொருளாதார தடை காரணமாக கடந்த 20 ஆண்டுகளாக வடகொரியா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டுப்பாடு இருக்கிறது. இதை முன்னர் ரஷ்யாவும் ஆதரித்தது. ஆனால் புதின் தற்போது முடிவை மாற்றிக் கொண்டுள்ளார்.
ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யா நிரந்தர உறுப்பினர் என்பதால் வீட்டோ உட்பட பல அதிகாரங்கள் அந்த நாட்டிடம் இருக்கிறது. 2024 வடகொரியா மீதான தடைகளை கண்காணிக்கும் ஐநா கண்காணிப்பு அமைப்பை ரஷ்யா தனது வீட்டோவை பயன்படுத்தி முடக்கியது. வடகொரியா பிரச்சனையில் ஐநா முற்றிலுமாக முடங்கி போயுள்ளது. புதிய தடைகள் எதுவும் விதிக்க முடியாது. எனவே பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யாவின் நடவடிக்கைகள் வடகொரியாவுக்கு பலனளித்து வருகின்றன. எனவே ரஷ்யாவை தன் பக்கம் வைத்திருக்க அனைத்தையும் கிம் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே அவர் தனது கனவு திட்டத்தை ஆய்வு செய்கிறார். ஆம், அவரது சர்வாதிகார நாட்டில் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ஆடம்பர கடற்கரை ரெசார்ட். வடகொரியாவில் சுற்றுலாவை விரிவுபடுத்தும் கிம்மின் நீண்டகால முயற்சியின் ஒரு பகுதிதான் ஓன்சன் கல்மா ரெசார்ட். இப்போது அவர் அதை ரஷ்யர்களுக்காக சந்தைப்படுத்தி வருகிறார். இதற்கு ரஷ்யாவும் அதிகாரப்பூர்வமாக ஆதரவளித்திருக்கிறது. КНДР, возможно, уже совсем скоро туристы поедут и на пляжный отдых. Позагорать можно будет на таком белом кварцевом песке. எனவே இந்த கடற்கரை போன்ற விஷயங்கள் இரு தலைவர்களுக்கும் வேடிக்கை மற்றும் விளையாட்டு மட்டுமல்ல, அவை இன்னும் பல விஷயங்கள் வரவிருப்பதற்கான ஓர் அறிகுறி. தற்போது நாம் மீண்டும் சீனாவுக்கு திரும்பி வர வேண்டியுள்ளது. ஏனென்றால் புதின் கிம்மிற்கு எந்த அளவுக்கு விசுவாசமான நண்பராக இருக்க முடியும் என்பது ஷி ஜின்பிங்கை பொறுத்தது. Putin has always been quite dependent. புதின் எப்போதும் ஷி ஜின்பிங்கையே அதிகம் சார்ந்திருந்து வருகிறார். இப்போது இன்னும் அதிகமாக. உண்மையில் சீனா வடகொரியாவுடனான முழு உறவையும் முறித்துக் கொள்ள சொன்னால் ரஷ்யா இணங்குவதை தவிர வேறு வழியில்லை என்று நான் கூறுவேன். ஆனால் இப்போதைக்கு சீனா நடப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிகிறது. Happy report is going on. அதே மகிழ்ச்சியில்தான் கிம்மும் புதினும் இருக்கிறார்கள். உக்ரைனுடனான தனது போருக்கு புதிய துருப்புக்களையும் வெடிமருந்துகளையும் புதின் பெறுகிறார். கிம்மிற்கு எண்ணெய், சிறப்பு பரிசுகள் மற்றும் சர்வதேச அரங்கில் ஒரு நண்பன் என அனைத்தும் கிடைக்கிறது. இப்போதைக்கு இருவரும் தங்களுக்கு தேவையானதை பரிமாறிக்கொள்ளலாம். Kim Jong-un இந்த உறவை கிம் ஒரு மூலோபாய உறவாக கருதுகிறார். போர் முடிந்தாலும் உறவு அப்படியே தொடர வேண்டும் என அவர் தீவிரமாக விரும்புகிறார். ஆனால் போர் முடிந்தால் வடகொரியாவிற்கு அது மோசமான செய்தி. ஏனெனில் ரஷ்யாவிற்கு அவர் தேவைப்பட மாட்டார். இந்த உறவு உக்ரைனில் நடக்கும் போரை பொறுத்தது என்று நான் நினைக்கவில்லை. இது மேற்கு நாடுகளுக்கு எதிரான போரில் உண்மையான ஒத்துழைப்பை கட்டியெழுப்புவதும் கூட. அதாவது அணு ஆயுதங்களை கொண்ட ஒரு முரட்டுத்தனமான மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட சக்தியான வடகொரியா ரஷ்யாவை தனது நண்பர் என்று அழைக்கலாம். குறைந்தபட்சம் இப்போதைக்கு, குறிப்பாக உக்ரைனுடனான போர் முடியும் வரை.